ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாருங்கள், ஒரு கப் பச்சை பயிரும் ஒரு கப் பச்சரிசியும் வச்சுட்டு அருமையான ஒரு காலை டிஃபன் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. காலையில் எழுந்திரிச்சு தினமும் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வேளைக்கு இது போல் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தாகவும் இருக்கும், சீக்கிரமும் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த கப்போ பவுல் டம்ளர் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன். சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறேங்க. குப்பை தூசெலாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், அரிசியை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை நல்லா இது போல் ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுருங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். லேசாக பொன்னிறமாகவும் அரிசி இது போல் நல்லா பொரிஞ்சு வரும். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது போல் இருக்கணும். இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ அதே கடாயில் பாருங்கள், 3/4 கப் அளவுக்கு முழு பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். முழு பச்சை பயிர் எடுத்துகிட்டு அதையும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கலாம். இந்த பச்சை பயிர் கலர் சேஞ்ச் ஆகி லேசாக ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துடலாம். பச்சரிசி நல்லா பொரியணும். ரெண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம வறுத்துடக்கூடாது. ஏன்னா பச்சரிசி சீக்கிரமாக பொரிஞ்சிடும். பாசிப்பருப்பு செவக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், நல்லா வறுத்து செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி கூடயே இதையும் சேர்த்துடலாம். நீங்கள் பச்சரிசிக்கு பொதுவாக பச்சரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் அரிசி எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இதை நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்தளவு இருக்கணும். ரொம்ப அரைக்குறையாக எடுத்துருக்கக்கூடாது. நம்ம புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் பாருங்கள், நார்மல் வாட்டர் தான், கூலிங் வாட்டர் தான் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பெசரி விடுங்க. ஒரே முட்டாக சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பெசருங்க. நார்மல் வாட்டர் போதும். பாருங்கள், இப்போ நல்லாவே பிசைஞ்சாச்சு. இப்போ இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி வரணும். உதுத்து விட்டால் நல்லா உதிரணும். இதுதான் நம்மளுக்கு புட்டு மாவு பதத்துக்கு சரியான பதம். பாருங்கள், இது போல் பிடிச்சிங்கன்னா பிடி வரணும். உதுத்திங்கன்னா இது போல் உதிர்ந்து வரணும். இப்போ இப்படியே நம்ம கையால் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி ஹீட் ஆக வரைக்கும் மட்டும் இந்த புட்டு அப்படியே இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இட்லி தட்டில் நம்ம துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிறு அரிசி மாவு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் நல்லாவே ஃபுல்லாக போட்டு விட்டுருவோம். பச்சை பயிர் பாருங்கள், வறுத்து அரைக்கிலேயே சரியான ஒரு மனம் அடிக்கும். இதோட வாசனையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விரும்பி சாப்பிட்லாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லி தட்டில் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆவி கட்டி வேக வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சமாக எடுத்து இப்போ கையால் உருட்டினீங்கன்னா நல்லா உருட்ட வரணும். இதுதான் சரியான பதம் நம்மளுக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு உருட்ட வரணும். இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இப்போ இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அது அப்படியே ஓரமாக ஆறிட்டுருக்கட்டும். இப்போ வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே இதில் பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுமே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து சேர்த்துருக்குறேங்க. பாருங்கள், இது அப்படியே பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை, அதாவது நார்மல் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக நறுக்கிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா, அதையும் வெட்டி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சுன்னா இது கூட ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க, நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருவோம்.
தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இதில் வந்து வேறு எந்த மசாலா பொருட்களுமே சேர்த்து போகிறது இல்லைங்க. இது நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம ஏற்கனவே புட்டு மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் வந்து வதங்கி வர்றக்களவா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு தான் தேவைப்படுது. சரியாக இருக்கும் உப்போட அளவு. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த பச்சைப்பயிறு புட்டை இதில் கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் வரும். டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இந்த புட்டு மாவு வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்றா வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். நம்ம எப்போவுமே நிறையா வந்து இனிப்பு புட்டு தான் செய்வோம். ஆனால் இதில் வந்து கார புட்டு, அதுவும் பச்சை பயிரில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மதியம் வரைக்கும் இருந்தாலும் புட்டு வந்து சலிக்காமல் இருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் இருந்தாலும் இது ஈவினிங் வரைக்குமே வச்சுக்கலாம், அப்படியே நல்லாயிருக்கும். நல்லா காலையிலேயே வந்து ஒரு ஃபில்லிங்கான ரெசிபிங்க. ஒரே ஒரு கப் அளவுக்கு இந்த புட்டு மாவு சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வயிறு ஃபில் ஆயிரும். உங்களுக்கு தேவையான எனர்ஜியுமே இந்த பச்சை பயிரில் வந்து கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான பச்சை பயிறு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.